சம்பாதிக்கிறான், அவன் பங்களாவில சௌகரியமா இருக்கான்னு 4 பேர் பேசும்போது என் மானம் போகுது. உயிர் போயிடக்கூடாதான்னு தோணுது. தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் வளர்ச்சி அவனுக்கு பிடிக்கல. நேத்து இல்லம்மா, சின்ன பிள்ளையா இருந்த போதே அவனுக்கு ஒரு மனநிலை உண்டு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எல்லா பரீட்சையிலும் இவன் தான் முதல் மார்க் வாங்குவான். ஒரு தடவை இவன் ஃப்ரெண்டு முதல் மார்க் வாங்கிட்டான். அதுல இருந்து இவன் அவன் கூட பேசுறதே நிறுத்திட்டாமா. இன்னொரு பெரிய வேடிக்கை தெரியுமா? என்ன மாமா? இவன் சின்ன பையனா இருந்த போது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இவன் வயசுலயே ஒரு பையன் இருந்தான். அவன் கூட இவன் சரியா பேசுறது இல்ல, பழகிறது இல்ல, விளையாடுறது இல்ல. ஏன்டான்னு கேட்டா, அந்த பையன் என்னை விட ஒரு அங்கலம் உயரமா இருக்கிறான். அவன் பக்கத்துல நான் நின்னா குட்டையா தெரிகிறேன்னு சொன்னான். அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இவன் கூட பிறந்த பலவீனம்மா. சின்ன வயசுல வேணா அது விளையாட்டா இருக்கலாம், ஆனா இப்போ அது விபரீதமா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு மாமா. அவரை மாதிரியே நீங்களும் என்ன தவறா நினைச்சு. ராதா, நீயும் மோகனும் என்னுடைய 2 கண்கள் மாதிரி. உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ முன்னுக்கு வந்துட்டேன். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா முன்னுக்கு வருவான். அது வரைக்கும் அவனுடைய குறைகளை நாம தாம பொறுத்து. மணி 7 ஆச்சு. படம் படிச்சீங்களா? புரிஞ்சுதா? படிக்க முடிஞ்சது, ஆனா அர்த்தம் தெரியல. அது ஒரு கதை. ஒவ்வொரு வாக்கியமா படிச்சு அர்த்தம் சொல்றேன். ராஸ்தே से एक डरपोक मुसाफिर चल रहा था. ஒரு பயந்த வழிப்போக்கன் பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தார். यकायक उसने मुड़कर देखा. திடீரென்று அவன் திரும்பி பார்த்தான். उसके पीछे उसकी लंबी परछाई दिखाई थी. அவன் பின்னாலே அவன் நீண்ட நிழல் தெரிந்தது. वो उसे कोई भूत समझकर भागने लगा. அவன் அதை ஏதோ பேய் என்று நினைத்து ஓடத் தொடங்கினான். वो उसकी परछाई थी, लेकिन ये सच्चाई उसे मालूम नहीं थी. அது அவனுடைய நிழல்தான், ஆனால் இந்த உண்மை அவனுக்கு தெரியவில்லை. ஒரு சந்தேகம். என்னங்க? அவன் முட்டாளா? இல்ல, புத்திசாலிதான். அப்படின்னா அவன் தன் சாதாரண நிழலை பார்த்து பயந்திருக்க மாட்டான். அவன் பார்க்கிறது தன் உருவத்தையே விழுங்கக்கூடிய அசுர நிழல். அதை கண்டு அவன் பயந்து ஓடுறது நியாயம்தான். உஷா, அன்னைக்கு சொல்லணும் இல்லையோ, அத போல கோகிலா எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி புஸ்தகத்துல மறைச்சு வச்சிருக்கேன். சரி, அத ஆத்துக்காரர் பார்த்துட்டு கத்துனாருன்னா யோகியன், அல்லாம மறைச்சாரோ கள்ளன் கள்ளன். வரார். உஷா, டிபன் கொண்டா எனக்கு. அன்னபூர்ணி கையெழுத்து மாதிரி இருக்குது. லவ் லெட்டரா? ஐயோ, எனக்கா? என்னடி இது? கத்தவே இல்லையா? இருங்க கத்துவாரு பாருங்க. ஆமா, கத்துவார். ஐயோ, லெட்டரை மறைச்சுண்டு. இரு, நான் போய் பாக்குறேன். என்ன லெட்டர் படிச்சுட்டேல? மறைச்சு வச்சுட்டேன்னு? மறைச்சு வச்சுட்டேன். பதில் எழுத போறேல? பதிலா? உங்களுக்கு இதெல்லாம், உங்களுக்கு என்ன வயசு? இருக்கட்டும். நீ உஷா வரீங்க. உன் தலையெழுத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கலடிமா. லெட்டர் மறைச்சுட்ட. கள்ளன். ஏண்டி, நோக்கு அழுகையே வரலையா? அடேண்டி, என்னடி அழவ? இப்படி அழற வயசாகல? போய் புரு புடிச்சுக்கோ போ. ஏங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? என் கண்ணெதிர்க்கவே கோகிலா லெட்டர் படிச்சுட்டு கத்தாம மறைச்சு வச்சுக்கிறீங்களா? அது ஒண்ணு கோகிலா எழுதல. இருக்காங்களே இந்த அண்ணன் மாமி, இவங்க எழுதின லவ் லெட்டர். என்னது நல்லா இருக்கே கதை. போனா போறதுன்னு உஷாவுக்கு உபகாரம் பண்ண வந்தா நான் லவ் லெட்டர் எழுதுனா என்ன நினைச்சுட்டு இருக்கேன்? ஓ போனானா? பக்கத்துல வந்து நிக்கிறீரு.
உங்க கையெழுத்து தானே இது? ஆமா, என் கையெழுத்துதான். அதுக்கு என்னப்போ? நீங்க கோகிலாவை லவ் பண்றேடா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சோம். லெட்டரை பார்த்துட்டு நீங்க கத்துனேன்னா நல்லவர், கத்தாம மறைச்சு வச்சுட்டேன்னா கள்ளன்னு முடிவு பண்ணோம். நீங்க தான் லெட்டரை மறைச்சு வச்சுட்டே கள்ளன் தானே? கிளம்புறே. மூஞ்ச பாரு. புருஷன் பட்டி காட்டா விரட்டி விட்டீங்க. இப்ப மத்த குடும்பங்களை எல்லாம் உருப்படாம அடிக்கிறதே தொழிலா? வாய் விடுங்க. எங்க ஆத்துக்காரர் ஒண்ணு பட்டிக்காடு இல்ல. நன்னா கருகருன்னு மீச வச்சுண்டு, சுருள் சுருளா காப்பு வச்சுண்டு, பட்டையா குதா வச்சுண்டு. ரவுடியா? ரவுடியா? உம்மை பார்த்தாதான் ரவுடி மாதிரி இருக்கு. ஜில்பா ஜில்பா. எங்க ஆத்துக்காரர் 13ஆம் தேதி வர ஜாக்கிரதை ஜாக்கிரதை. டிம்மா உஷா, ஆனாலும் நோக்கு இந்த மாதிரி ஆப்பிடாதீமா. எங்கேயாவது போய் உட்காந்து நன்னா ஓன்னு அழு. நான் போறேன் ஊருக்கு. அந்த கோகிலாவோட நீங்க நல்லா இருங்க. உஷா உஷா, அனாவசியமா சந்தேகப்பட்டு அழிஞ்சு போகாத. இனிமே உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். ஏ சாமா, இங்க வாயா, உன்னை உதைக்கிறவா. முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன். எதுக்கு கூப்பிட்ட? என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு பண்ணி விட்டாயா அவன் தங்கச்சி. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னத்தை கயிற்றுல கட்டி அடிக்க போறியா? அது முடியுமா? அதனால தான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். என்ன இது? இந்த கயிறு அறுந்துரும் போல் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் கயிறு எடுத்துக்கிட்டு போ. ஆமா, ஏன் தூக்கு போட்டுக்கு போற? என்ன இப்படி கேக்குற நீ? உலகாசனுடைய மூத்த பொண்ணு இருக்கு, அது என்கிட்ட வந்து மாமா முருங்கா அல்வா எப்படி மாமா பண்றதுன்னு கேட்டா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். இந்த அண்ணா எங்க இருந்தோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறதா ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டா. உங்க ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லையா? குழந்தை பாது. நீ குழந்தையோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன். மானம் போறது, மனசு மாறதுக்கு கூட தூக்கு போட்டுக்கலாம் போயிட்டு இருக்கேன். போட்டுக்க, நல்ல காரியம் தான். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி இந்த மாதிரி அக்கப்போர் பேசுறது எப்படியாவது நிறுத்தி ஆகணையா? ஐயோ, அது முடியாதுப்பா, முடியாது. வழி இருக்கு. என்ன? அவ புருஷன் 13ஆம் தேதி வரா இல்ல? வழக்கமா சொல்ற போய் தெரியும். அதே 13ஆம் தேதியில நாம ரெண்டு பேருமா சேர்ந்து இவன் தான் உன் புருஷன் யாராவது ஒரு ஆளை கூட்டி வந்து விட்டுருவோம். ஐயோ, அதெல்லாம் முடியாது. அவன் உதப்பா பட்டுக்கு. என்ன இப்ப அண்ணன் தானே நீ? அண்ணன் எல்லாம் உதவாங்கிற காலம் தான் இது. நீ மட்டும் ஒத்துழைச்ச உன் தங்கச்சியை நிச்சயமா திருத்திடலாம். முடியுங்கிற? அப்ப சரி. ஆனா அவசரப்படக்கூடாது. சரியான ஆள் கிடைக்கட்டும், அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சு